கணபதி வலையொலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்சர் ஆதுவே கேதுவே நமக என்ற நவகிரகங்களின் நல்லாசியோடு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 4/9/2025 வியாழக்கிழமை, தமிழ் விசுவாசு வருஷம் ஆவணி மாதம் 19ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் உத்திராட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் மிருகசிருஷ்ட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. குளிகை காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை எதுலேயுமே நின்று நிதானித்து தெளிவாக சாதிக்கக்கூடிய ராசி மேஷராசி. ஆளுமையான ராசி. அந்த ராசிக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், சனி பகவான் வக்ரமாகி பயணமாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அவரோடு ராகு பகவானும் 11ஆம் இடத்தில் பயணமாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், குரு பகவான் சாதகமாக இல்லை என்றாலும் சில பயணங்களின் மூலியமாக பதவி உயர்வு, வேலையில் உங்களுக்கு இருந்த இடர்பாடுகளை சரி செய்வது, நிறைய விஷயங்களை யோசித்து தெளிவாக மேலதிகாரிகளோட ஆலோசனை, பெரியவரோட ஆலோசனை, நண்பரோட ஆலோசனை, இப்படி பல பேருடைய கூட்டு முயற்சியால் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஒரு அற்புத நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் காசியில் அருள்பாலிக்கிற காலபைரவர், காசியின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது, இன்றைய நாள் மற்றவர்கள் ஆலோசனையில் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்கல்ல, ரிஷபராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்துல சந்திர பகவான், 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதில் காலதாமதம் செய்தாலும், ஏன்னா சனி நல்லா இருக்காரு, குருபலம் இருக்கியா, கொட்டையா பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பண வருவாயே காணும் என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரமாகி அவரோடு ராகு பகவானும் சேர்ந்து பயணம் செய்து சில தடைகளை ஏற்படுத்தினாலும் தடைகளை எல்லாம் உடைத்து தந்தை வழி பாட்டன் பாட்டியால் புண்ணிய கணக்கு ஏற்பட்டு, அந்த புண்ணிய கணக்கால் வளர்ச்சியில் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் நாள். ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஒரு விஷயத்தை தொடங்குறோன்னா அதில் வளர்ச்சி, இன்றைய நாளை பொறுத்தவரை வளர்ச்சின்னு அர்த்தம். அவரவர்கள் தந்தை வழி குலதெய்வத்தை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் எதிர்பாராத வளர்ச்சி ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிருகசிருஷ்ட நட்சத்திரம் சந்திராஷ்டம். மிருகசிருஷ்ட நட்சத்திர சந்திராஷ்டம்னா சகோதர வழி உறவுகளில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவர்களோடு பணப்புழக்கம் ஏற்பட்டிருந்தால், குடுக்கல் வாங்கல் இருந்தால் அதில் சில மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உன்னுடைய கஷ்டத்துக்கு நான் உதவுனேன், என்னுடைய கஷ்டத்துக்கு நீ உதவ மாட்டேங்கிற அப்படின்னு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் அதற்காக நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நாளைக்கு அந்த உறவே கெட்டு போயிடும். அதனால் எச்சரிக்கையாக குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் உறவுகளோடு சண்டை இல்லாமல் நடந்து கொண்டு விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா ஜென்மகுரு நடப்பில் இருக்கார், 9ஆம் இடத்து சனிய வக்ரத்தில் இருக்கார். இது எல்லாம் சேர்ந்து குடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் சந்திராஷ்டம நாளில் கோயில் போய் அருகில் உள்ள சிவாலயத்தில் இருக்கிற வன துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்க போட்டு இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது, இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளில் நிதானத்தை கடைபிடித்து வாய்ஜாலத்தால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். கடகராசிக்கல்ல, கடகராசியை பொறுத்தவரை
இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். ஏன்னா கடகராசிக்காரர் தலைமை பண்பு, தலைவர் ராசி, எதிலும் முக்கியத்துவமாக யோசிக்கக்கூடிய திறன் பெற்ற ராசி. இந்த நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்களில் நட்பால், உறவால், கணவன் மனைவி சிந்தனையால், ஆனால் பெண்ணுக்கு லாபம், பெண்ணால் ஆணுக்கு லாபம், கணவனால் மனைவிக்கு லாபம், மனைவியால் கணவனுக்கு லாபம் என்று எதிர்பாலினத்தால் நட்பால் லாபம் கிடைக்கும் நாள். இந்த நல்ல நாளில் கோயமுத்தூர் மருதமலையில் அருள்பாலிக்கூடிய மருதாச்சலமூர்த்தி, இந்த மருதாச்சலமூர்த்திக்கு என்ன சிறப்புன்னா, பாம்பாட்டி சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர் பெருமான் வடிவமைத்தவர். செவ்வாய் ராகு தோஷத்தை நீக்கக்கூடியவர். சனி பகவான் வக்ரமாகி ராகுவோடு பயணமாக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்கள் மருதாச்சலமூர்த்தியை வணங்கிக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது எதிர்பாலினத்தவரால் லாபத்தை அடையும் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்களை, சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ஏன்னா சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் என்ன செய்கிறாரு? எதிரிகளை வென்று காட்டும் திறனை கொடுக்கிறார். ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா உங்களை எதிர்த்துக்கிறார். அது சில நாட்களாக மன உளைச்சலாக இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மன உளைச்சலை எல்லாம் தாண்டி, மன கஷ்டத்தெல்லாம் தாண்டி அம்மன் வழிபாட்டால் அதிகபட்ச வளர்ச்சி ஏற்படும் நாள், எதிரிகளை வெல்லும் நாள். இந்த நல்ல நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கூடிய தில்லை காளியம்மன், கண்டிப்பாக நீங்கள் சிம்ம ராசி அதுவும் மக நட்சத்திரமாக இருந்தால் தில்லை காளியை வழிபடணும். இதில் இன்றைய நாளை பொறுத்தவரை தில்லை காளியை மனசில் நினச்சிக்கோங்க. வீட்லேயே எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடலாம், இல்லை ஒரு நெய் தீபம் போட்டு தில்லை காளியை வழிபட்டு விட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் எதிரிகளை வசப்படுத்தி வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசிக்கால, கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 6ஆம் இடத்துல கடங்காரம் சனியானப்பட்டவர் வக்ரமாகி இருக்கிறார். கடங்காரம் சனியானப்பட்டவர் முடிவுக்கு வரப்போகிறார். அடுத்து கண்ட சனி என்று சொல்லக்கூடிய தொழில் யோக சனியானது தொடங்க போகிறார் மார்ச் மாதத்தில். அப்படி தொடங்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் ரீதியான வருமானத்திற்காக நான் ஒரு ஐடியில் வேலை செய்கிறேன், நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன், ரொம்ப நாளாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு எளிமையான வேலை கிடைக்கணும், ரொம்ப நேரம் நான் செலவிடுறேன் அப்படின்னா இன்றைக்கி செக்ஷன் மாற்றி போட்டு உங்கள் வேலையை எளிமையாக்குவாங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதோட பலன் வேலையில் புதிய வாய்ப்புகளும் புதிய சிந்தனைகளும் நிம்மதியும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள், 108 திவ்ய தேசங்களையே மீசை பெருமாள், பெருமாள் எங்கேயும் மீசை வச்சுட்டு இருக்க மாட்டார், படுத்திருப்பார், இல்லை நின்ற கோலத்தில் காட்சி கொடுப்பார். ஆனால் மீசை வச்சுட்டு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றும் பெருமான், அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள். அந்த பார்த்தசாரதி பெருமாளை மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டிலேயே பெருமாளோட படத்திற்கு முன்னாடியோ இல்லை அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கோ சென்று வணங்கிவிட்டு செல்லும்போது இன்றைய நாள் அலுவலகத்தில் நீண்ட நாள் சிக்கல் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. துலா ராசிக்காரர்களுக்கு ஓடி போனதுக்கு 9ல் குரு பகவான் ரொம்ப சிறப்பாக இருக்கார். அப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்கிறாரு? 4ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் புதிய இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது, சொத்து வாங்கிறது, பாகப்பிரிவினை செய்கிறது, பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கறது, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. வீட்டை என்ன பண்ணுறாங்க, வீட்டில் கொஞ்சம் ஒரு ரூம் கட்டுறேன், ஒரு ஒரு சைடில் வந்து வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், காம்பவுண்ட் சுவர் போடுறேன், இப்படி வீடு சார்ந்த விஷயங்கள் அதில் கவனம் செலுத்தி மண்மனை வீடு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் பஞ்சபூத ஸ்தலங்களின் மண் ஸ்தலம். அந்த ஏகாம்பரேஸ்வரரை மனசில் நினச்சிக்கிட்டு அருகில் உள்ள சிவாலயம் சென்று அங்கே ஏகாம்பரேஸ்வரராக சிவபெருமானை வணங்கிவிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் மண்மனை சம்பந்தப்பட்ட யோகம் பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான், குரு பகவான் அஷ்டமத்தில் பயணமாக்கி கொண்டு இருக்கிறார். பண வருவாயில் தட்டுப்பாடு, பணம் கைக்கு கிடைக்கல, கை கட்டியது வாய் கட்டையில அப்படிங்கிற ஒரு சூழல். ஏன்னா அஷ்டமத்து குரு கஷ்டம்னு அர்த்தம். சனி பகவான் முழுமையாக வேலை செய்யக்கூடிய இடம் இந்த 8ஆம் இடம். அதனால தான் 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் அது அஷ்டமத்தில் மாட்டிக்கும். சனி பகவான் தன்னுடைய வேலையை அழகாக காமிப்பார். இப்போ குருவில் மாட்டும்போது என்ன பண்ணுவார், குரு புழங்கும் பணம், புழங்கும் பண்ண பணப்புழக்கமே கையில் இல்லை, பணமே வரல அப்படிங்கிற சூழல். இன்றைய நாளை பொறுத்தவரை 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யும்போது என்ன பண்ணுவார், சில விஷயங்களை முயற்சி செய்யும்போது அதன் மூலியமாக பண வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரை முயற்சியின் கடவுளாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான், ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டுட்டு அவரை வணங்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் முயற்சி பலிதமாகி பண வருவாய் பெருகும் நாள். இந்த நல்ல நாளில் ஆஞ்சநேய பெருமான் அருளாசியோடு பண வருவாய் பெருகி நலமாக வாழ வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாக இருக்குப்பா. ஏன்னா தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான். 2ஆம் இடத்துல சந்திர பகவான் என்ன செய்வார், ஒரு பக்கம் குரு பகவான் 7ஆம் இடத்துல கொடுத்துட்ருக்கார், ஒரு பக்கம் சனி வக்ர யோகம். ஆனால் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து முயற்சிகளை தடை செய்கிறார், பண வருவாயை தடை செய்கிறார். ஒரு சிலருக்கு முயற்சி பலிதமாகி மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ரெண்டுத்தையும் நடத்துவார். குரு நல்லா இருக்கிற அந்த நேரத்தில் ராகுபவன் ஜனஜாதத்தில் நல்லா இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி, ராகுபவன் கெட்டு போனார்னா மிகப்பெரிய தடை. இது எல்லாம் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் பண்ணும்போது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பண வருவாய் ஏற்படுத்தி புதிய பொருட்களை வாங்கும் யோகம் பெறும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். திருக்கோவிலூரில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாள். ஏன்னா பொதுவாகவே உங்கள் 7ஆம் இடத்து அதிபதி யார், பெருமாள். இதில் உலகளந்த பெருமாளை வழிபடும்போது உங்களுக்கு தடைப்பட்ட பண வருவாய் கிடைக்கும். இந்த அற்புத நாளில் உலகளந்த பெருமாளை வழிபட்டு தடைப்பட்ட பண வருவாய் கிடைக்கப்பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். ராசியில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் என்ன பண்ணுறாரு, சில குழப்பங்களை தருவார், மன கஷ்டத்தை தருவார். என்றாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக கோயிலில் போகிறோம், சாமியை கும்பிட்றோம், உண்மையாக நடந்துக்கிறோம், எல்லாத்துலேயும் வெற்றி பெறுறோம். அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் உவரியில் அருள்பாலிக்கூடிய சிவபெருமான். உவரி சிவனுக்கு ஒரு சக்தி உண்டு, தாந்தோன்றி சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி. அந்த சிவபெருமான மனசில் நினச்சிட்டு குழப்பமில்லாத நாளாக இன்றைய நாள் அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா இன்றைய நாள் குழப்பம் தீர்ந்து நாளை வருமானத்திற்காக திட்டமிடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். 12ஆம் இடத்துல விரயத்தில் சந்திர பகவான். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் பயணம் பண்ணும்போது என்ன பண்ணுவார், விரய செலவு கொடுப்பார். அப்போ விரய செலவு சுப செலவை மாற்றணும். சுப செலவை மாற்றுறது என்ன பண்ணணும், குரு பகவான் சாதகமாக இருக்கிறார், சனி வக்ர யோகத்தை கொடுக்கிறார், ராகு பகவான் சிலருக்கு வளர்ச்சியையும் சிலருக்கு தடையை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பொதுவாக 7.5 சனியில் வளர்ச்சியான நாள். இந்த நல்ல நாளில்
வரக்கூடிய பண வருவாயை வைத்து குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சுப செலவாக மாற்றும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் விரய செலவு சுப செலவாக மாறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரர், மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். மீன ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான். தாயால் மன கஷ்டம் ஒன்று, ரெண்டாவது தாயோடைய உடல்நிலைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது 2. இது எல்லாம் இருந்தாலும் கடவுள் துணை இருக்கார். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து லாபத்தை கொடுத்து தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இந்த நல்ல நாளில் பழனியில் அருள்பாலிக்கக்கூடிய போகர் பெருமான மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சில அலைச்சல்களோடு கூடிய லாபகரமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு, இன்று துவாதசி திதி. இன்றைய துவாதசி திதியில் வியாழக்கிழமையில் மகாலட்சுமியோட கடாட்சத்தை பெறுவதற்கு திருப்பதியில் கீழே அலமேலு மங்கையாக அருள்பாலிக்கக்கூடிய அலமேலு மங்கையை அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு பண வருவாய் விஷயத்தில், பண விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு சுகமான நாளாகவும் பண வருவாய் பணப்புழக்கமானது அதிகரிக்கும் ஒரு அற்புதமான நாளாக அனைவருக்கும் அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.